இங்க ஹீரோ இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரியில தான் மீட் பண்றான். பார்த்ததுமே பிடிச்சு போகுது. தென் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறான். அண்ட் கொஞ்ச நாள் இந்த பொண்ணுக்குமே ஹீரோ ரொம்பவும் பிடிச்சு போய் 2 பேரும் வீட்லயும் பேசி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போது அப்பன் பார்த்து ஹீரோட பாஸ் கால் பண்ணி ஒரு முக்கியமான வேலை, உனக்கு இது முக்கியமான நாளும் தெரியும், இருந்தாலுமே வேற வழி இல்லை, நீ பண்ணி தர முடியுமான்னு கேட்கறாரு. இவனுமே வேற வழி இல்லாம லேப்டாப் திறந்து வச்சு பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் கோவம் வருது. இருந்தாலுமே எந்த கம்பெனி உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணாங்களோ அதே கம்பெனி 1 வீக் டிக்கெட் புக் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஆனா இவன் அங்க போய் மொபைல ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த பொண்ணு அவங்க கிட்ட சண்டை போறா. அதனால இவங்க 2 பேரும் சண்டை வந்து ஹனிமூன் பாதியிலே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. தென் இந்த பொண்ணு நாமள வேலைக்கு போகலான்னு ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறா. இந்த விஷயத்தை புருஷன் கிட்ட சொல்றான். ஆனா இவன் நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நீ எதுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இருந்தாலும் இந்த பொண்ணு நீ அடிக்கடி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுற, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது, அதனால நானும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவங்க 2 பேரும் எது கல்யாணம் பண்றது தெரியாதமே வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவன் கால் பண்ணி நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தா சரியாடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு நான் தனியா இருக்கும் போதே என்னை விட்டுட்டு போறேன், இப்ப குழந்தையோட விட்டுட்டு போனா ரொம்பவும் கஷ்டப்படுவோம், அதனால வேணான்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. இப்படி 2 பேருமே விட்டு கொடுக்காம அவங்க வேலை தான் முக்கியம்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதுக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியாம போயிடுது.